என்னம்மா உச்சி குடுமி, நேற்று என்னமோ கதை சொல்றேன்னு சொல்லிட்டு போனீங்க. கதையெல்லாம் பார்த்து வச்சுட்டீங்களா? ஆரம்பிக்கலாமா? நான் கதை ஒன்று கதை ஒன்று கேட்டு வச்சிருக்கேன்டா, சொல்கிறேன். ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருக்கு. என்ன திணறிய ஆங்கிரிய? கதை தெரியுமா தெரியாதா? தெரியும்டா. சரி, தெரியும் தெரியும் சொல்லிகிட்டே இருக்காம சொல்லுடி. சரி, ஒரு ஊரில் ஒரு பென்சிலும் ஒரு லப்பரும் இருந்துச்சான். ஏன் அந்த ஊரில் என்ன எல்லாரும் எல்கேஜி யூகேஜி தான் படித்தாளா? பென்சில் லப்பர் மட்டும் தான் இருந்துச்சுங்கிறியே, பேனானா இல்லையாம்மா? ஏய், கிண்டல் பண்ணாதீடி. இப்படி சிரிச்சீன்னா அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன் பத்தக்கா. சரி சரி, சிரிக்க மாட்டோம், கோவப்படாம கதையை சொல்லு. சரி, அப்போ பென்சிலும் லப்பர் மட்டும்தான் இருந்துச்சான். அப்போ அந்த பென்சில் லப்பரை பார்த்து கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சான்? பொண்ணு கேட்டுச்சாமா இல்லை மாப்பிள்ளை கேட்டுச்சாமா? சும்மா இருடா, நீ இப்படியே பேசிட்டே இருந்தா எனக்கு மறந்து போயிடும் அப்புறம். டேய் டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அவளே பாதி பாதி சொல்கிறா, பாதி சொல்ல தெரியல. நீ இது இப்படியே போட்டு ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருந்தால் உள்ளதையும் சொல்ல மாட்டான். சரி இரு, அவள் என்ன தான் சொல்கிறான்னு கேட்போம். நீ சொல்லு. ஆமாம், சரி. அப்புறம் அது பென்சில் லப்பரை பார்த்து கேட்டுச்சான். நீ பாவம், நான் தானே தப்பு தப்பாக எழுதுவேன். நீ தான் நான் தப்பாக எழுதுறதுனால தானே உன்னைய வச்சு அழைக்கிறாங்க. அழைக்க நீ பாவம், நீ தேஞ்சுக்கிட்டே போறீல அப்படின்னு சொன்னிச்சான். பாத்தியா அந்த பென்சில் எப்படி எல்லாம் யோசிக்குதுன்னு? நல்லா தான் சொல்கிற கதைய. சரி சரி, அப்புறம்? அப்படின்னா இல்லை, நான் மட்டுமா தேஞ்சு போகிறேன், நீனு தானே தேஞ்சு போகிற. நீ கரெக்டாக எழுத வரைக்கும் உன்னை விடாமல் எழுதிக்கிட்டே தானே இருப்பாங்க. எழுத உனக்கு கூர்ப்பு தேஞ்சு போய் சீவி சீவி தானே நீனு செத்து போவ அப்படின்னு சொன்னிச்சான். அத்தியா, அந்த லப்பர் எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கு பார்த்தியா? நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் எதுனா. நல்லா ஒத்தி விடுமே, இன்னைக்கு என்னவோ நல்லா தான் சொல்லியிருக்க கதையை. அப்புறம் கடைசி முடிவு என்னதான் ஆச்சு? அப்போ அந்த பென்சில் சொன்னிச்சான், இல்லை நீ மட்டும் செத்து போவேன்னு நான் நினச்சேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நானும் செத்து போவேன்னு. இப்போ எனக்கு ஒன்று தோணியிருக்கு, நம்மளை எழுதுகிற ஆள மனுஷங்க அவங்களும் செத்து தான் போவாங்க. அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே செத்து செத்து தான் பிழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னிச்சான். பாரு, என்ன ஒரு யோசனை, என்ன ஒரு அறிவு! உச்சிக்குடுமே, கலக்குற கருத்து கந்தசாமி ஆயிட்டியே. நிஜமாதான் சொல்லுறியா? நான் சொன்னேன்ல, நான் நல்ல அறிவா கதை சொல்லுவேன்னு. யாருமே என்னைய நம்ப மாட்டீங்க. அத்தியா, இப்போ எப்படி அழகா கதை சொன்னேன்னு. அப்புறம் இன்னொன்று, அப்புறம் கடைசியாக அந்த லப்பர் என்ன சொன்னிச்சான்? சரி சரி, நம்புகிறோம் சொல்லு கடைசியா. அப்போ அந்த லப்பர் என்ன சொன்னிச்சான்? அப்போ அந்த லப்பர் சொன்னிச்சான், அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அந்த அந்த மனுஷங்களாச்சும் எப்படியும் ஒரு நாள் செத்து போயிடுவாங்க. ஆனால் நம்மளை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம செத்து போகும், இல்லாட்டி நம்ம அப்படியே இருப்போம் உயிரோட அப்படின்னு சொன்னிச்சான். வரேன் வா, கள்ளக்கிறிய வச்சுக்கிடுமி. தேங்க்ஸு. அப்புறம் அது அந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அது ரெண்டும் சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்கு சிக்குடுமி, இன்னைக்கு தான் உருப்படியாக ஒரு கதை சொல்லியிருக்க. ஆமாம், நானும் அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உச்சி குடுமையில் கதை சொல்கிறேங்கனாலே உளறிவாளோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா உச்சி குடும்பி கொஞ்சம் அறிவு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது முடி அந்த நட்டம் பண்ணிக்கிறியா, அதுக்கு பின்னால் வளர்றதோ அறிவு. ரொம்ப பேசாத, முகரையை பேத்து போடுவேன். எனக்காச்சு நேரம் வளருது, உனக்கு சைடில் என்னமோ நட்டம் பண்ணிக்கிறாங்கட்டு. அது என்னது? என்னது சைடில் நட்டம் பண்ணிக்கிறா? அது ஃபேஷன்டி.
பேசணும். அவளுக்கு வந்து நடுவில் நட்டம் நிற்கிது பத்தியா, அதுதான் உச்ச குடிப்பேன். எங்களுக்குலாம் சைடில் நட்டம் நிற்கிறதுலாம் பேசணும். தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசி இருந்து அப்படி மூட் அவுட் ஆக்கி விட்டாது, புரியுதா? இவங்களை சொன்னால் மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும், எங்களை சொல்லுவாங்க. ஓ அப்படியா? கொஞ்சம் நல்லவங்கன்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அப்படியே குழுகுலுன்னு ஆயிடுதோ? டேய் அஜய், இது சண்டை போட ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ விடாது, நம்ம கிளம்புவோம். இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு கதையை கேட்டாச்சு, நாளைக்கு பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு கதை இல்லாட்டி விடு கதை ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு யாரான்னு சொல்லுங்கள். நம்ம கோவப்பட்டு பேசுறோம், இந்த அஞ்சலி குரங்கு அசால்ட்டா பதில் சொல்லிட்டு கிளம்புதே. அவ்வளவுக்கு வந்துருச்சு இதுகளுக்கு தான். இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு வச்சுக்கோ.